வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் விசையும் இயக்கும் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நம்ம இயக்கம்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் அது இயக்க நிலையில் உள்ளது அப்படின்னு சொன்னோம். அதுவே காலத்தை பொறுத்து அதனுடைய நிலை மாறாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? இதுக்கு உதாரணமாக மோகன் பார்த்தோம்னா பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? விவாதி யார் கூறுவது சரின்னு சொல்கிறாங்க. மோகன் உண்மையில் இயக்கத்தில் உள்ளானா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பாபு, ரேகா இருவர் கூறுவதும் சரி என நாம் ஏற்றுக்கொள்வோம். 2 பேருமே சொல்கிறது தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, பாபுவை பொறுத்தவரை மோகன் பேருந்தினுள் உள்ளான். எனவே பேருந்துடன் இணைந்து அவனும் இயக்கத்தில் உள்ளான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பஸ்ஸில் இருக்கான், பஸ் நகர்ந்து போயிட்டுருக்கு, அப்போ அவனும் இயக்கத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். சரியா? ஆனால் அருகில் அமர்ந்து இருக்கும் ரேகாவை பொறுத்து அவன் ஒரே இடத்தில் அமர்ந்து இருப்பதால் அவன் ஓய்வு நிலையில் இருப்பதாக அவள் கருதுகின்றாள். சரியா? பக்கத்தில் ரேகா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான், பார்க்கும்போது ஓய்வு நிலையில் தான் இருக்கான், எங்கேயும் போகலை. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓய்வு நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆக பாபுவை பொறுத்தவரை மோகன் இயக்க நிலையிலும் ரேகாவை பொறுத்து அவன் ஓய்வு நிலையிலும் உள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து குட்டீஸ், தேனி சில கேள்விகளை உங்களிடம் கேட்க வேண்டுமாம். அவனுக்கு நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் படத்தை பார்த்து பதில் கூறுங்கள். தேனியே முதல் கேள்விக்கு பதில் அளித்து விட்டான். சரியா? அப்போ முதல் கேள்விக்கு பதில் தேனியே சொல்லிடுச்சு. கவனிங்க, நிகழ்வு 1 பாருங்க. இந்த படத்தை பார்த்துக்கோங்க, கேள்வி பாருங்க. இயங்கும் படகில் உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்து இயக்க நிலையில் உள்ளான், படகினை பொறுத்து ஓய்வு நிலையில் உள்ளான். இப்போ பாருங்க படத்தில் என்ன வாட்டி, இப்போ படகுல ஒரு மனிதன் பயணம் செய்கிறாங்க. படகை பொறுத்தவரை மனிதன் ஓய்வு நிலையில் இருக்கான். அதுவே ஆற்றின் கரையை பொறுத்து என்ன ஆகிட்டு இருக்காங்க, படகு நகர்ந்து போயிட்டுருக்கு. அப்போ மனிதன் இயக்க நிலையில் உள்ளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். அடுத்த இன்னொரு நிகழ்வு பார்க்கலாமா? ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ரம்யா ஊஞ்சலை பொறுத்து டேஸ் நிலையில் உள்ளாள், தோட்டத்தினை பொறுத்து டேஸ் நிலையில் உள்ளாள். படத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நிகழ்வு 2ஓட படத்தை. ரம்யா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. அப்போ ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன நிலையில் இருக்கா, தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அப்போ ரம்யா ஊஞ்சலை பொறுத்து ஓய்வு நிலையில் உள்ளாள், தோட்டத்தினை பொறுத்து இயக்க நிலையில் உள்ளாள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து 3வது நிகழ்வு பாருங்கள். நிஷா மிதிவண்டியில் அவள் பாட்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றாள். மிதிவண்டியை பொறுத்து அவள் டேஸ் நிலையில் உள்ளாள், சாலையை பொறுத்து அவள் டேஸ் நிலையில் உள்ளாள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், மிதிவண்டி மேலே உட்காந்து போயிட்டுருக்கா. அப்போ மிதிவண்டியோடு சேர்ந்து அவள் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதிவண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவள் ஓய்வு நிலையில் இருக்கா. மிதிவண்டியை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நிலையில் இருக்கா. அதுவே சாலையை பொறுத்த வரைக்கும் அவள் என்னவா இருக்கா, இயக்க நிலையில் உள்ளாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். ஒரு புத்தகம் நகர்த்தப்படாமல் மேசையின் மீது ஓய்வு நிலையில் இருந்த நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு டேபிள் மேலே புக் இருக்குது, யாரும் நகர்த்தாத வரை அந்த புக்கு அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை நம்ம பற்றி இப்போ திரும்பியும் அதை பற்றி பேசலாம். இப்புத்தகம் உண்மையில் ஓய்வு நிலையில் தான் உள்ளதா? கண்டிப்பாக அந்த புத்தகம் ஓய்வு நிலையில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பூமியானது தனது அச்சை பற்றி சுற்றி கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். அப்படியெனில் பூமியில் உள்ள மேசையும் அதன் மேல் உள்ள புத்தகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ டேபிளில் மேலே இருக்கக்கூடிய புக்கு நகரில், ஆனால் பூமியானது தன்னைத்தானே சுற்றி வந்துட்டுருக்கிறது. அப்போ பூமி சுற்றும் போது மேசையும் அதன் மேல் இருக்கக்கூடிய புக்கும் சேர்ந்தெல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? நாமும் பூமியோடு இணைந்து இயக்க நிலையில் இருக்கின்றோம். எனவே நாம் காணும்போது புத்தகமானது ஓய்வு நிலையில் உள்ளதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் இயக்க நிலையில் தான் இருக்கோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் புக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அது ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ புத்தகம் கேட்குது பாரு, நான் இயக்கத்தில் உள்ளேனா ஓய்வு நிலையில் உள்ளேனா அப்படின்னு கேட்குது. சரியா? இதுபோல தான் பேருந்தினுள் நாம் பயணம் செய்யும் போது நமக்கு பக்கத்தில் உள்ள பொருட்கள் ஓய்வு நிலையிலும் வெளியில் உள்ள மரங்கள், கம்பங்கள் இயக்க நிலையிலும் இருப்பதாக உணர்கின்றோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம், நம்ம தான் போயிட்டுருக்கோன்றது நம்மளுக்கு அது தோணாது.
மரம் செடி கொடியெல்லாம் பின்னாடி போயிட்டுருக்குன்றது நம்மளுக்கு தோணும் இல்லையா? ரைட். அடுத்தது செயல்பாடு 2 பாருங்க. மேகமூட்டத்துடன் கூடிய இரவு வானில் நீங்கள் நிலவினை ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்போது நிலவிற்கு முன்பு மேகக்கூட்டம் கடந்து செல்வதாக காண்கின்றீர்கள். சில சமயம் நிலவுதான் வேகமாக நகர்வதை நீங்கள் நினைக்கக்கூடும். நீங்கள் ஒரு மரத்தினடியில் அமர்ந்து மரக்கிளையின் வழியாக நிலவினை பார்க்கும்போது இந்நிகழ்வினை பற்றி நீங்கள் நினைப்பீர்கள். ஓகேவா? அதாவது நிலாவுக்கு முன்னாடி மேகக்கூட்டம் நகர்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அதுவே மரக்கிளையின் நடுவுலேருந்து பார்க்கும்போது நிலா அங்கே தான் இருக்குது, மேகம் தான் நகர்ந்து போகுதுன்ற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா? ரைட். அடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா எவ்வாறு நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வதாக போல தோன்றுகிறதோ, அதுபோலவே வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நார்மலாக இப்போ நம்ம படகுல போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா எதிர் திசையில் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுவே வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்காக தான் போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் பூமி பார்த்தோம் அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஓகேவா? பிறரிடம் விவாதித்தும் நூல்களை வாசித்தும் மேலும் கற்றுக்கொள்க. இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இன்றைக்கி பாடப்பகுதியில் நம்ம ஓய்வு நிலைனா என்ன, இயக்க நிலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு பொருளை பொறுத்து இன்னொரு பொருள் இயக்க நிலையில் இருக்குது, ஒரு பொருளை பொறுத்து இன்னொரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்த பாடப்பகுதியில் நம்ம இயக்கத்தின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.